இப்ப இருக்கிற நட்புக்கு நாங்க ரொம்ப முன்னோடி சார். 2005ல கலக்கப் போவது யாரு அந்த நிகழ்ச்சியில நாங்க 2 பேரும் அந்த டைட்டில்ல வந்தவங்க. அப்ப இருந்து இதோட இன்னைக்கு கூட 20 வருஷம் ஆயிடுச்சு. மல்டி டேலண்ட், சும்மா சொல்ல முடியாது. மிமிக்ரி மட்டும் கிடையாது அவரு. டான்ஸ் பண்ணுவாரு, கோரியோகிராஃப் பண்ணுவாரு. அதை விட நகைச்சுவையில் எல்லா லெவலும் பண்ணுவார். எல்லா லெவலும்னா நிறைய கேட்டகரியில் எனக்கு இது வரும் இது வராதுலாம் சொல்லாமல் அப்படியே அதை நான் பண்ணுறேன் இந்த ஆர்வத்தோடு ட்ரை பண்ணி நல்ல உழைப்பாளி. அப்பெல்லாம் நாங்கள் வந்து வெறும் 1000 ரூபா 1000 ரூபாய் ஒரு கிராமமாக அலைஞ்சு போவோம். அது ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். எவ்வளோ ஒரு கிராமமாக இருந்தாலும் சந்தோஷப்படுத்துவார். நல்ல கலைஞன், சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த கலைஞன், மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய பல்சுவை கலைஞர். ஆனால் வயசு தான் கடுமையான சின்ன வயசு. எவ்வளவோ இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அது ஏன் இப்படி இந்த நகைச்சுவை கலைஞர்கள்லாம் இப்படி கொண்டு போன்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல. அது இந்த சமீப காலமாக நிறையா அந்த மாதிரி விவேக் சார், மயில்சாமி சார், மனோபாலா அந்த மாதிரி போகும்போது ரொம்ப அது நான் கூடயே ட்ராவல் 20 வருஷம் ட்ராவல். இப்போ கூட முந்தின நாள் கூட என்கிட்ட பேசியிருக்காரு. தங்கம் தங்கன்னு ஆரம்பிப்பார். இது இருக்கும்போது தெரிய மாட்டேது. இப்போ இல்லைன்னு ஒன்று எல்லாருமே, எனக்கு மட்டும் இல்லை, நண்பர்கள்லாம் இப்போ கூட ராமர் நானும் பேசிட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா ஒரு நார்மல் பர்சன்னா நாங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டோம். எல்லா விஷயத்தையும் அவர் தொட்டவர். பெரிய திரையாக இருக்கட்டும், சின்ன திரையில் நடனமாக இருக்கட்டும், காம்படிஷன் அதெல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு வரும், நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பெரிய ஒரு தன்னம்பிக்கையாளர். எப்படி என்ன சொல்கிறேன்னு அடுத்த வரி தெரியலை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் இடையில எனக்கு நேற்று சொல்லும்போது, நண்பர் சொல்லும்போது கொஞ்சம் பிரித்து இருக்கு, இப்போ லோ ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, கண்ணு முழிக்கிறாருன்னு சில விஷயம் சொன்னோன்னே நேற்று எங்கள் குலசாமி கும்பிட்டேன். நல்லபடிக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆளாக இருந்தால் கூட போதும் அப்படின்றது நேற்று நானும் நண்பர் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் நடமாடலாட்டி ஆளாக இருந்தாலும் போதும்னு சொல்லி. ஆனால் அது கூட நேற்று இதே நேரம் சொன்னாங்க நல்லா இருக்காருன்னு, பரவாயில்லன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொன்னோன்னே சங்கடமாயிடுச்சு. இது மாதிரி என்னை மாதிரி கலக்கு பேர் அந்த சீசன் 1ல் ஒரு டைட்டிலோடு நாங்கள் பயணம் செஞ்சு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் மதுரையில் பழக்கம் எனக்கு. நான் முதல் கலக்கு பேர் நிகழ்ச்சிக்கு வரும்போது கோட் சூட்டோடு பார்த்த நபர் அவர் தான். பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் மட்டுக்குன்னு இருக்காது. அருமையான கலைஞர், மேடை கலைஞராக இருக்கட்டும், அது சின்ன திரையாக சினிமா இருக்கட்டும், 3லையும் பிரமாதமாக சொல்லிக்கக்கூடியவர். ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை குட்டி பொண்ணாக இருக்கும்போது அப்பயே மிமிக்கி அவங்க அப்பா மாதிரி பேசும். அந்த குடும்பம் தான் என்ன. ஏன்னா அடுத்த 2 நாளில் நாளை கழித்து காது ஊற்று வச்சுருந்தாங்க பேரனுக்கு பேத்திக்கோ மதுரையில். நாளை கழித்து நடக்கிற சம்பவம் அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. இப்போ நாளைக்கு கூட நண்பர்கள்லாம் எனக்கு பர்த்டேன்னு வரன்றிருந்தாங்க. எல்லாத்தையும் வேணாம்ட்டு இப்போ ஒரு இதோட கிளம்புறேன். ரொம்ப சாரி. கூட இருக்க நண்பர்கள், அந்த கலக்கு பேரில் வந்த கலைஞர்களாக ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடியவர். அவர் இழந்து வாடுகிற இந்திர சித்தா, பிரியங்காக்கா, அவங்களுக்கு பெரிய என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல. நன்றி பிரதர். ரொம்ப நெருங்கி பழகியிருப்பீங்க. கடந்த வருஷம் பார்க்கும்போது அவரோட உடல்நிலை ரொம்ப மெலிஞ்ச காணப்பட்டாரு. மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்று மீண்டும் வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் அவரோட உடல்நிலை குறித்து உங்ககிட்ட என்ன சார் பகிர்ந்துகிட்டாரு? அது நாங்கள் 2-3 முறை இதே மாதிரி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல இப்படி ஆயிடுச்சு. இந்துஸ்தான் காலேஜில் அந்த பத்தியம் சாப்பிட்றது கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டதுக்கே அப்படி ஒரு மாதிரி ஆச்சு. அப்பயே நாங்கள் கவனித்தோம், கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி. அவரும் கவனமாக இருந்தார். கூடவே பிரியங்காக்கம் வருவாங்க, வந்து என்ன மருந்து என்னன்னு கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முந்தின நாள் ஷூட்டிங்கில் தான் கொஞ்சம் இதாகிட்ட, தலை சுத்தல் வாந்தி அப்படின்ட்டு ரொம்ப சங்கடம். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா மறுபடியும் அந்த உடல்நிலை மெலிஞ்சு தேறி வர்றப்போ ஒரு சின்ன சந்தோஷம். ஏன் இப்போ கடைசியாக விஜய் டிவியில் ஒரு ஷோ போன வாரம் சண்டேலாம் ஒரு நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட அக்காவும் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு ஆஹா அதே மோகம் அதே இது வந்துருச்சு அப்படின்லாம் சந்தோஷப்பட்டாங்க.
இந்த 2 நேத்து மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா. அவர் ஏதாவது ஒரு வகையில யாராவது எல்லார் மனசும் தொட்டிருப்பார். ஏன்னா அந்த அந்த அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதனால நிறைய பேர் இதை வருத்தப்படாம மிகச்சிறந்த பாதிப்பில் இருப்பாங்க. அதை நான் எனக்கு நல்லா உணர முடியும். ஏன்னா போகாத ஊர் கிடையாது, போகாத நாடு கிடையாது. அந்த மாதிரி மக்கள் விரக்தியில் இருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை விட நாங்கள் நண்பர்கள் தான் இப்போ யோசிச்சு ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருக்கோம். எங்கே போனோம், எப்படி இருந்தோம். அந்த வயசு தான் சார் ஏற்றுக்கிற முடியாத வயசு சார். 46 வயசுன்றது என்னை விட ஒரு 2 வயசு. சார் அவருக்கு இப்போ 46 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 வருஷ பழக்கம்னு சொல்கிறீங்க. அதை ரொம்ப சீக்கிரமாகவே சொல்லிட்டீங்க. ரொம்ப சீக்கிரமாக கடந்து போன மாதிரி இருக்குது. இந்த வருஷம்னு பார்க்கும்போது தொடர்ந்து திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை நடிகர்கள்லாம் காலமாகிட்டே இருக்காங்க. திரைத்துறைக்கே இது ஒரு மோசமான ஒரு வருஷமாக இருக்குது. இந்த துயரமான சம்பவங்களை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு சூழலுக்கு மக்களுக்கு இவங்கெல்லாம் வந்து பொக்கிஷமா பார்க்குறாங்க சார். பழைய வீடியோலாம் இன்னமும் யூடியூப்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கேயா பார்க்குறப்ப உங்களை பார்த்த சார் சொல்லும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்னது அந்த மாதிரி புண்ணியமே இப்போ ஒரு 4 வருஷம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் இருந்திருக்கணும், அதான் வருத்தம். மித்தபடி இறப்புன்றது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு வயசு தான் இப்போ ஒத்துழைப்பு. அந்த ஒரு இடம் தான் சார் கஷ்டமா இருக்கு. ஒரு 75 வயசு அப்படின்னா நம்ம ஏற்றுக்குருவோம். இனிமேல் அவர் நல்ல எனர்ஜியாக உள்ளவர். எனர்ஜியாக மதுரையில் இதே மெஜரா கோட்ஸு அந்த இதில் போகும்போது முட்டை பால் வாங்கிட்டு காலை ரன்னிங் போய் மிஸ்டர் மெட்ராஸு மிஸ்டர் மதுரை வாங்கினவர். அவருக்கு உடல்நிலை இருந்தபோது தான் இப்போ சங்கடம். அப்படிலாம் மெஜரா கோட்ஸ் 20 ரூபா வேலை பார்த்துட்டு 10 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு எக்ஸசைஸ் செஞ்சு அந்த வெள்ளைக்கரை சாப்பிட்டுட்டு மிஸ்டர் மெட்ராஸ் அப்பயே 23 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின ஒரு நபர். அவர் நான் ஒரே காலேஜில் கூட படித்தோம். இப்போ கூட ரீயூனியன் எல்லாரும் சேர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பின்பு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரீயூனியன் அடைஞ்சது அந்த எஸ்என் கல்லூரி பெருங்குடியில் மதுரையில். அவ்வளோதான், ஒரு மாதம் கூட இருக்காது. அப்போ வர்றப்ப என்னை கூப்பிட்டார். பெருங்குடி தான் வந்திருக்கேன், இன்னைக்கு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்க போகிறோம், 1/4 நூற்றாண்டு கழிச்சு எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு சந்தோஷமாக பகிர்ந்துட்டு எல்லா நண்பரையும் பார்த்துட்டும் போனார். கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. மதுரை அவருக்கு மதுரை நேட்டிவாக இருந்தது. இருந்தாலும் அவருடைய ஸ்லாங் இதெல்லாம் மறுமறியே தெரியும். எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆவார். சென்னையில் போயும் எல்லா லாங்குவேஜ்லையும் மிமிக்ரி பண்ணக்கூடியவர். எல்லா லாங்குவேஜ்னா எல்லா நடிகர் மாதிரியும். மிமிக்ரிக்கு கோவை குணா இவர் அந்த பார்ட் 1 அவங்க இன்னொரு மிமிக்ரி. சார் நம்ம பார்க்குறோம், அவர் வந்து கடந்த ஒரு 3 நாள் முன்னாடி கூட ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ரொம்ப இயல்பாக இருந்தார். ஒரு படத்துக்கு பூஜைலாம் போடுறாங்க. அடுத்தடுத்த படங்களில் அவர் நடிக்கிறாரு. அவர் ரோபோ சங்கர்னாலே கொஞ்சம் பார்க்க ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாலும் அவரோட காமெடிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு ரோபோ சங்கர்னு சொன்ன உடனே மனசில் நினைவுக்கு வர்றது என்னங்க சார்? ஆமாம், அவர் அந்த கேப்டன் சாருடைய பாடி லாங்குவேஜ் மிமிக்ரி எத்தனையோ பேர் பண்ணுவாங்க. அது அவர் அழகாக பண்ணுவார். இன்னொன்று அவருக்கு அப்போ அதே கேப்டன் சார் இந்த வெயிட்டு இதுவும் அந்த கலரும் அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு இடத்துல அதை கேட்டுருவாங்க, சார் அது ஒரு தடவை பண்ணுங்க சார், சார் கேப்டன் சார் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கமல் சார் வயசு எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தான் அக்யூரேட்டாக பேசக்கூடியவர். இப்படி நிறையா பன்முகம் இருக்குது சார், நிறையா பன்முகம் இருக்குது. நாங்கள் அப்படியே எங்கேயாவது சந்திக்கிறப்ப பழைய நண்பர்களை பூரா யோசிச்சு பேசுவோம். அந்த அவர் பட்டாவி எப்படி முத்து என்ன செய்கிறாரு, இவர் எப்படி அப்படின்னு அவங்களுடைய சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி ரசிப்பார், பேசுவார். இப்போ அவரை பற்றி நாங்கள் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கோவி குணம் அப்படி கோவி குணம் நல்லா பண்ணுவார்ல முத்து, சார் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு அவர் இந்த இதெல்லாம் பண்ணும்போதுன்னு அவர் சொல்லுவார். இப்போ இவரை நாங்கள் இனிமேல் நினச்சி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு சார். அவரோட டப்பிங், அவர் ஒரு நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. பல படங்களுக்கு அவர் வந்து டப்பிங் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கார்ட்டூன் மூவிஸ் கூட பார்க்குறோம். முஃபாசா, த லைன் கிங் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் கொடுத்து உயிரையே கொடுத்துருக்காரு. இந்த டப்பிங் பற்றி அவர் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது எதுவும் இருக்காங்க சார்? சார் நிறையா பகிர்ந்துக்கிறோம். நாங்கள் வெளிநாடு போகும்போதெல்லாம் ஐயோயோ வெளிநாட்டு போகும்போதெல்லாம் எங்களை சிரிக்க வைக்கிற ஒரே ஆள் அவர் தான். அதாவது நடிகர்கள் விடுங்க, எங்களை மாதிரியே என்னை கையை மடிச்சு வச்சு நான் எப்படி பேசுவேன் அப்படின்றத பேசி காட்டுவார். சாதாரண ஒரு மனுஷனை 1 மணி நேரத்தில் பார்த்துட்டு அவனை அப்படியே ரீமேக் பண்ணி அழகா பண்ணுவார். அந்த திறமை ஒன்று உண்டு. இன்னொன்று எதையுமே என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். இந்த ஒரு லேடி கெட்டப்பு இந்த மாதிரி இருக்கும், பரவாயில்ல நான் பண்ணுறேன்
அந்த ஒரு பெரிய திறமை எனக்கு இன்ன வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சி அந்த கான்ஃபிடண்டா இருக்கு. எனக்கு இது வராது வராதுன்னு வார்த்தையே வராது. ஏதானும் பண்றேன், எந்த வாய்ஸும் பேசுறேன், 2 நாள் டைம் கொடு அப்படின்னு அப்படி எடுப்பார். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க இருக்கிறப்ப பேச மாதிரி இல்லாதப்ப பேசினேன், இல்லாதப்ப எங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் நிறைய வருது. அதை சொல்ல வரேன். சார், அவரோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக சினிமாவில்னு பார்க்கும்போது நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பெருசாக வெளிக்காட்ட மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. ஆனால் இவர் வந்து தன்னுடைய குடிப்பழக்கத்தால் தான் மஞ்சள் காமாலை பிரச்சனை வருது, நான் பல சமயங்களில் நான் குடிக்காத சரக்கையில்ன்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. இதிலெல்லாம் நான் மீண்டு வந்திருக்கிறேன், இதற்கு மேலே நான் அதை தாண்டி ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வான்லாம் பேசியிருக்காரு. குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடுன்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோலாம் போட்டிருக்காரு. அவருடைய பழக்கத்துலேருந்து முழுமையாக மீண்டு வந்துட்டாரு. ஆனாலும் இந்த சோகத்துக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? அதாவது நம்ம ஆரம்பத்துல நம்மளுக்கு ஒரு 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 லெவல்ல இது தவறுன்னு தெரியறப்ப நம்ம திருந்தனால அந்த உடம்பு மாற மாட்டேன்ருச்சு பாத்தீங்களா, அதான் கஷ்டம். ஆனா அவர் உடம்பு மெலிஞ்சு மறுபடியும் திரகாத்திரமா வந்தப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். போன வாரம் கூட தொலைக்காட்சியில அந்த புது நிகழ்ச்சியில அவர் நடனத்தப்ப ஃபேமிலியோட அதுவும் சம்சாரத்தோட நடனம் ஆடும்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹாப்பியா இருந்தது. ஆனா அதுவே கடைசி நிகழ்ச்சியா இருக்குன்றத இப்படி ஒரு கூட பாலாஜி பேசினார், எனக்கு போன் அடிச்சாரு, என்ன தலைவர் இப்படி சொல்றாங்க, என்ன தலைவர் அப்படின்னு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அது மஞ்சக்காமாலைக்கும் ஆல்கஹால் ஒத்து வராது. அது அவருக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. ஆனா மாறி இருந்தாரு, மறுபடியும் நல்லா வந்தாரு. இறைவன் அடைச்சதுல எங்களுக்கு பெரிய சோகம் சார். சக கலைஞனா 20 வருஷம் அவர் கூட நான் பயணம் செஞ்ச கலைஞனா. வெறும் 1500 ரூபாயில் நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் அங்கே மன்னார் ஓடிந்து அந்த அந்த நினைவுகள்லாம் எக்கச்சக்கமான நினைவுகள். வாட்ஸ்அப் யூடியூப்ல காலத்தில் அதை நினச்சி பார்த்துக்கிட்டு ஆறுதல் அடைஞ்சிக்கிறோம் இல்லையா சார். சார், அவர் பார்க்க தான் கொஞ்சம் ஜெய்ஜெண்டிக்காக இருப்பார். ஆனால் அவருடைய அந்த குழந்தைத்தனமான அந்த காமெடியாக இருக்கட்டும், இப்போ பல வீடியோக்கள் வந்து இணையத்தில் வைரல் ஆகுது. பார்க்க தான் வந்து சவுண்ட் அப்படி கொடுப்பாரு, ஆனால் பழகிட்டா அப்படி குழந்தையா இருப்பாரு அப்படின்ட்டு இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படங்களுடைய அந்த காட்சிகள்லாம் பதிவாகுது. இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துக்கு மத்தியில் அவருடைய அந்த இன்னசென்ஸ் எப்படி சார் இருக்கும்? அது எல்லாரும் வெளியே இருந்து பார்க்குறப்ப இவ்வொரு காமெடி பண்ண போறாரு, என்னப்பா இப்படி இருக்காரு எப்பா அப்படி நினைப்பாங்க. ஆனா அவர் வாய்ஸ் எடுத்து குழந்தையெல்லாம் நடிச்சு காமிப்பாரு, பெண் வேடத்தில் நடிச்சு காமிப்பாரு. பெண்கள் அதெல்லாம் மடிச்சோன்னா அத்தனை பேர் விழுந்தோன்னு சிரிப்பாங்க. கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாண நிகழ்ச்சியோட அத்தனை பேர் சிரிக்க வைப்பார். அதனால நிறைய பேரை பார்க்கும்போது இப்படி தெரியும். ஆனா இவர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான். அதாவது இப்படி இருந்தா கூட இவர் எது தொட்டாலும் அது ஹியூமரா இருக்கும். ஏன்ட்ட சில குழந்தை மாதிரி கேட்பாரு, அதை நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணுவோமா. கலக்க பேர்ல காம்போவா பண்ணது இவரோட தான் முத எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஒரு சீக்வன்ஸில் பண்ணேன். அது இப்போ கூட நீங்கள் கேட்டோன்னே எனக்கு நான் வருது. ஒரு தீபாவளிக்கு பண்ணியிருந்தோம் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும், இவரோட பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா ஜோனல்லையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர். நடிப்பு அரக்கன் அப்படின்னு யாராருக்கோ சொல்கிறோம். இவர் வந்து அதே மாதிரி மிமிக்கிரி அரக்கன், எந்த வயசும் பேசக்கூடியவர், டப்பிங்கார் தெரியலன்னு சொல்லாத ஒரு நபர். அப்படி ஒரு கலைஞர், அசாத்திய கலைஞர். ஒரே ஒரு மிமிக்கிரின் மட்டும் இல்லாம நடிப்பும் வரும், மிமிக்கிரியும் பண்ணுவோம், சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுவோம், மியூசிக் பண்ணுவார். நாங்க சாங் ஏதாவது யாரா பண்ணாங்கன்னா ஒரு 4 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர்ற வாய்ஸ் அவர் ஒரு ஆள் பண்ணுவார். அதனால எவ்வளவோ இருக்கு சார். இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தான் எப்படி, ஏன்னா குழந்தைக்கு காது குத்து ஃபர்ஸ்ட் காது குத்து வச்சிருந்தப்ப கூட அதை இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு இழப்பா இருக்கு அந்த குடும்பத்துக்குன்ட்டு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுவோம். அவங்க தினந்தோறும் அதை அசை போடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆன்மா சாந்தியரே இருக்கு வேண்டிக்கிறேன் சார். சார், நீங்கள் அவர் கூட கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பயணித்த ஒரு நண்பர் அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாக சினிமாவை தாண்டி அவர் உங்ககிட்ட மற்ற எதெல்லாம் சார் பேசுவார், என்னெல்லாம் தன்னோட ஆசைகள் இருக்கு, இன்னும் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காருங்க சார்? கமல் சாரோட நடிச்சிருன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பார். அவர் வந்து மிகப்பெரிய கமலஹாசனுடைய ரசிகர். அதுக்காகவே கடவுள் கடவுள்னு அவருக்கு போஸ்டர் அடிச்சு விட்டார். இவருக்கே ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்கும்போது ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு அவர் படங்களுக்கு கூட்டுவார். முதல் காட்சியில் போய் தேட்டரில் அந்த இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்துக்கு ரீரிலீஸ் ஆன படத்துக்கு கூட விஸ்வரூபம் படத்துக்கு தான் நினைக்கிறேன், கையில் வந்து சூடத்தை பொருத்தி ஆழத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி கமல் ஒரு மிகப்பெரிய வெறியன் அவர். எப்போ நாங்கள் 20 வருஷம் முன்னாடி மேடையில் பேசும்போது அந்த வாய்ஸ் எடுப்பார் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே
அது ரொம்ப நாள் ஆசை சார் அவருக்கு. சார், நீங்க கடைசியா அவர் கூட எந்த மேடையில அல்லது எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க? அப்போ அவரு உங்ககிட்ட பேசினது, அந்த விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமாங்க சார்? இப்ப தருமபுரியில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக. அப்ப கடைசியா பேசினது என்கிட்ட மனசு விட்டு சொல்ல, இப்படி இப்படி முத்து அப்படி இருக்கு அப்படின்னு. இந்த கிளி விஷயத்துல கூட அவருக்கு அந்த கிளி, எந்த கிளி கட்டுப்படுத்தப்பட்ட கிளி, இது வளர்க்கக்கூடாதுன்னு கூட தெரியாம தான் அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் கலக்கு பேர் அசுத்த பேர் பேசும். ஒவ்வொரு ஆளையும் கேட்பாரு, அவர் என்ன செய்யறாருன்னு. அவர் மாதிரி நடிச்சு காமிப்பாரு. எல்லாரையும் அந்த ஊருக்கு போனால் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுவார். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் போனால் அங்கே உள்ள, அதே போல் கோயம்புத்தூர் போனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அவர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அது மாதிரி மதுரைக்கு வந்தால், இன்னைக்கு வரப்போகிற முத்து நீ இருப்பியா அப்படின்வாரு. இதெல்லாம் எனக்கு ஒரு அப்படி நீங்கள் கேட்க கேட்க எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா அவ்வளோதான். பெருசான ஆசையெல்லாம் இல்லை சார். நல்லா மகிழ்ச்சியாக இருக்குன்னு நண்பரோட பேசணும், சிரிக்கணும், அவ்வளோதான். சார், அவர் ஒரு சாதாரண சின்ன சின்ன மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை, வெள்ளித்திரை அப்படின்னு பல படங்களில், பல காட்சிகளில் தாங்க பங்கேற்கிற, நடுவராக பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் கூட நடுவராக இருந்தாலும் சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர் தான் அவர். எப்போவுமே தன்னுடைய காமெடிகளால் பலரை ஈர்க்கக்கூடிய நடிகராக இருந்திருக்கிறாரு. அவருடைய காமெடிகள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிக்கக்கூடியது, நீங்கள் ரொம்ப ரசித்து அவருக்கு வாழ்த்து சொன்னது அப்படி தான் இருக்காங்க சார்? ஆமாம், இப்போ நான் ஒரு இதில் பண்ணியிருப்பேன் நகைச்சுவை, இந்த போன கலக்கு பேர் சீசனில். அதில் வந்து கீழே உருண்டு சிரிப்பார். அதை அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா தனியாகவே விழுந்து காலை மேலே தூக்கி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி படுத்து அப்படி சிரிப்பார். அது அந்த வீடியோ நான் அடிக்கடி வச்சு அதை போட்டு பார்ப்பேன். ஏன்னா இப்போ குழந்தை மாதிரி சிரிச்சிருக்கேன்னு சொல்லி அது இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது சார். நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது அவர் மேலே ஜட்ஜாக உட்காந்துருப்போம், நான் இறங்கி வந்து பண்ணுவேன். அதுக்கு அவ்வளோ கிண்டல் பண்ணி அவரை கீழே கூப்பிட்டு அந்த பேக்கை செக் பண்ணி பார்ப்பான். பாரியா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு பேக்குள்ளே என்ன வச்சுருக்காரு வாரியா, கிழிஞ்ச பேக்கியான்னு சொன்னால் அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு போவார். அதுக்கு அப்படி வச்சுப்பார் சார். சார், ஒரு 2 நல்ல நண்பர்கள் ஒரே நேரத்தில் சினிமாவில் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் சின்ன திரையில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து ஜட்ஜாமாகி நிறைய இடங்களில் நீங்களுமே உங்களுடைய காமெடிகள் பலரையும் ரசிக்க வச்சிருக்கு, இன்னும் சிரிக்க வச்சிருக்கு. அப்படி உங்களுடைய காமெடிகளில், நண்பா இதை பார்த்து நான் ரொம்ப சிரிச்ச நண்பா, இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் பாராட்டின தருணங்கள் எதுவும் உண்டாங்க சார்? அது ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். ஒவ்வொரு முறை அந்த செய்வினை சேப்பாட்டு வினை ஜோக் ஒன்று. அப்போ நாங்களாம் அது 20 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது, அப்புறம் இந்த ஹோட்டல் ஒன்று சாப்பிட்றது ஒன்று பண்ணுவேன். இதெல்லாம் கேட்டு அவர் சொல்லுவார், மேடையில் பேசுவார். இதை நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் மிமிக்ரி பண்ணுறதுக்கு இடையில ஒரு சில ஸ்டாண்டப் காமெடி நான் பேசிக்கிறேன்னு சொல்லி பேசுவார். ஆசைப்பட்டு பெண்கள் கூந்தல் இதை வச்செல்லாம் பேசுவார். அப்போ என்னுடைய சிடி, பட்டிமாட்டி சீடெலாம் வாங்கிட்டு போய் ரிலாக்ஸாக போட்டு கேட்பேன். 2-3 சிடி வாங்கிட்டு போய் அப்போ கேட்டுட்டு நானும் அதை உன்னை மாதிரி சொல்லணும். இப்போ கடைசியாக ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணேன். அது இருக்கு, ஒரு சீக்வன்ஸே இருக்குது பெருசாக. அது இப்போ யூடியூப்லாம் நல்லா பரிச்சயம். நான் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணால் அவர் ஒரு பை நிறையா கொண்டு வந்து பண்ணுவார். ஒரு கிளியை வச்சுட்டு சங்கில் வைப்பார், இதான் சங்கிலியை பண்ணுவார். அது மாதிரி நிறையா இருக்குது சார், சமீபத்தில் பண்ணது. சார், சினிமாவில் நடிகர்கள் முக்கியம் அப்படின்னாலும் ஒரு திரைக்கலைஞர்கள் அல்லது சின்ன சின்ன ரோல், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லோருடமே சேர்ந்தது தான் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அவருடைய நடிப்பில் பல பேரையும் அவர் கவர்ந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் பல காமெடி நடிகர்கள் இறந்துட்டே இருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க. இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? அதுதான் சார் எல்லாமே சார். நம்ம இரவு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்னால் தூங்க முடியும். இந்த தூக்கக்குறை ஒன்று, சரியான டைப் சாப்பிட முடியாது சார். இது கலைஞர்களுக்கு உள்ள இயல்பான விஷயம் சார். இது கண்டினியூ ஆகும்போது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது சார். அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய என் ரீதியாக நான் எனக்குள்ளது சொல்கிறேன். அதுதான் அவருக்கும் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இப்படி தான் 3-4 மணிக்கு தான் முடித்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வருவோம். சில ஊரில் 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படியே நாங்கள் ஒரு 25 வருஷத்தை கடந்துட்டோம் சார் மேடைகள்லையே. அதில் தூக்கம் இருக்காது, சரியான உணவு இருக்காது. அது ஒரு காரணம். உடல்நிலை சரியாக பார்க்க முடியாது சார். சார், அவருடைய குடும்பம்னு பார்க்கும்போது ஒரு அழகான, ஒரு அன்பான ஒரு மகள் மட்டும்தான். அப்போ அவங்களோட மொத்த குடும்பமே
ரொம்ப இன்னசென்ட்டாக அவரோட அந்த மகிழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள்லாம் போடுவாங்க. காமெடி அவங்கெல்லாம் காமெடி பண்ணிப்பாங்க. அவங்களோட மகளுமே வந்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க மகள் மீதான பாசத்தை உங்ககிட்ட பகிர்ந்துருக்காராங்க சார்? அது அந்த பொண்ணு குட்டியாக இருக்கும்போதே அப்போ வந்து ஃபேமிலி நாங்கள் டைட்டில் வந்தோன்னே ஃபேமிலி வந்து எடுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. அப்போ அது குட்டியாக இருக்கும், ஒரு 5.5 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே கேப்டன் சார் மாதிரியே பேசுவான் பொண்ணு, எந்திரிச்சிட்டா. அப்படி ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி ஜாலியாக இருப்பாங்க சார். அவங்க பொண்ணு மாதிரியோ ஒய்ஃப் மாதிரியோ இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுவான். நான் அப்படி பார்த்து ஆச்சரியப்படும், அவ்வளோ க்ளோஸாக இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் நினச்சா கூட எல்லாரும் ஃபேமிலியும் அப்படி பார்க்க முடியாது சார். அது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். திரு ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடைய உற்ற நண்பனாக இருந்து பல தருணங்களில் அவர் கூட நின்று இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இணைப்பில் வந்து தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க சார். சின்னத்திரை நடிகர், சின்னத்திரைன்னு சொல்லலாமா அல்லது வெள்ளித்திரைன்னு சொல்லலாமா, ஒரு மேடையில் ஆரம்பித்து சின்னத்திரையில் கலக்கலன்னு கலக்கி சினிமாவிலையும் தனக்கு கொடுத்த எல்லா காமெடி கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே அந்த கதாபாத்திரமாகவே மாறி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தகுந்த நடிகராக மாறின நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்றைக்கு காலமாக இருக்கார். அவருக்கு 46 வயது தான் ஆகுது அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய மறைவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.